வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ண வேண்டிய 5 பைக்குகள். இது எந்தெந்த பைக்குகள், ஏன் இந்த பைக்குகளை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், மோஜோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற பைக் எதுன்னு பாத்தீங்கன்னா KTM ஓட 125 டியூக் தான். 125 டியூக் எதுக்காக இந்த செக்மெண்ட்ல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோட விலை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து கோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் 125 சிசிக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம பிரைஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு இன்னொரு 20,000 போட்டோம்னா R15 நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம், இல்ல MT15 வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இதை விட பெட்டரான மைலேஜும் இருக்குது அந்த பைக்ல. பட் உங்களுக்கு வந்து டிசைன் தான் முக்கியம் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா நீங்க KTM 125 டியூக் வந்து நீங்க போகலாம். பட் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வண்டியில் எதுவுமே கிடையாது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான காம்பனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் இன்ஜினாக இருக்குது. 125cc இன்ஜினில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சொல்லணும்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. நெகட்டிவ் சைட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவுக்கு இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸ்னு பார்க்கும்போது MT15 எடுத்துக்கலாம், இல்லை R15 எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட இன்ட்ரூடர் தான். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. பட் 150cc இன்ஜினோட கொடுத்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது விலை வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த பைக்கை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கூட நான் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணல. அதனாலேயே சுசுகி பார்த்தீங்கன்னா சைலண்டாக இந்த வண்டியை வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. இந்த வண்டியோட லாஸ்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,12,000 வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ரோட் வரும்போது குறையாம பார்த்தீங்கன்னா 1,40,000 1,50,000 வரைக்கும் இந்த பைக்கோட விலை வந்து வந்துடும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆனது, அதனாலேயே டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆனால் 150cc இல்லை, 300cc 450cc போயிட்டு இருக்குது. அந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல இருந்து ரொம்பவுமே மாறுபாடாக இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வண்டி கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்ஸுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருந்துச்சு. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டரான ஃபீலிங்கை வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வண்டியில் பாசிட்டிவ் சைடுன்னு சொல்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருந்துச்சு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா செம்ம ரீஃபைண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு டெய்லி பர்பஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாசிட்டிவாக கொடுத்தாலும் கஸ்டமர்ஸை நிறைய பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கூட இந்த வண்டி கிடைக்கிறது ரேர் தான், ஏன்னா யாராவது வாங்கியிருந்தா தானே இருக்கும். அதனால் சுசுகி இன்ட்ரூடர் பைக் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றிக்குங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வண்டி டிஸ்கன்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 தான். என்ன ப்ரோ பஜாஜ் பல்சர் 150 அது எப்படிப்பட்ட வண்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உடனே குமர ஆரம்பிக்காதீங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பஜாஜ் பல்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்கிரேடுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பல்சர் 150 வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டிசைன் வைசஸ்ல இன்னும் ஒரு பெரிய அப்கிரேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் தரப்புல இருந்து சில ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செக்மெண்ட்ல வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். இல்லை எனக்கு இந்த கிளாசிக் மாடல் பஜாஜ் தான் வேணும், அதாவது பஜாஜ் பல்சர் தான் வேணும் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே வண்டியை வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 220F வந்து டிஸ்கன்யூ பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது வந்து உண்மை தான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 220F வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு இன்னும் பவர் அதிகமான 250 பல்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் இருக்குது பஜாஜை பொறுத்த வரைக்கும். பட் 220F வந்து டிஸ்கன்யூ பண்ணாமல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் 1,23,000 வந்து கோட் பண்ணுறாங்க. உண்மையாலும் பஜாஜ் பல்சர் பொறுத்த வரைக்கும் 150cc ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் பைக் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா 125cc பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நியரில் வந்துருச்சு. ஆனால் 150cc இந்த பைக் எடுக்கிறதா இருந்தால் 1,23,000 கொடுத்து எடுக்கிறது உண்மையாலுமே பெஸ்ட்டான ஒப்பீனியன். இனி ஃபியூச்சர் அப்கிரேட் வரும்போது இந்த பைக் வந்து எப்படி வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க, அதோட விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கும் எக்ஸாக்டா தெரியல. ஸோ நீங்கள் வந்து புது பைக் வந்து பல்சர் எடுக்க போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் வேணும் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா இதே பைக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்க போகிற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைக்குன்ட்டுல இந்த பிராண்டே வந்து நான் சொல்லுவேன் கீவே பைக்ஸ் தான். கீவே பைக்ஸை வந்து ஏன் இப்போ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த பைக் வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்போ தான் ரீசன்ட் டைமில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனி வந்து டைப் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் நிறைய இருக்குது. சைனா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2
2-3 கம்பெனிஸ் வந்தாங்க. வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஆனால் பைக் வாங்கின கஸ்டமர்ஸோட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீவே பைக்ஸை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இது வந்து சைனா பேஸ்டு கம்பெனியா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பைக் வந்து எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒப்பீனியனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பிராண்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் ரிலேபிளாக இருக்குமா அப்படிங்கிற தாட்டும் நிறைய இருக்குது. இம்ப்ரெஷனான பைக்ஸை வந்து கொடுக்குறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவங்க கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300cc பைக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் போட பார்த்தீங்கன்னா K300 அதுக்கப்புறம் K300R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் மாடல் பைக்கும் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 302C அப்படின்னு ஒரு பைக் வந்து கொடுத்துருந்தாங்க க்ரூசர் மாடலில், அது சூப்பராக இருக்குது. K-Lite 250V அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ரூசர் மாடல் பைக், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே தான், 3 லட்சத்துக்கு கீழே எந்த பைக்குமே இல்லை கீவேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிகமான காசு கொடுத்து எடுக்கும்போது இந்த பிராண்ட் வந்து ரிலேபிளாக நம்ம மார்க்கெட்டில் நிற்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி கிக்ஸர் SF250. சுசுகி கிக்ஸர் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து ஏன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சிம்பிளான ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுசுகி கிக்ஸர் 2 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம எடுக்கிறோம்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து அந்த இடத்துல காம்படிஷன் நிறையவே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்கிறது வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒர்த் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். 250cc இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டூரியர் பைக் வந்து எடுக்கணுங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு டாமினார் 250 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லை பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு 250cc பார்த்தீங்கன்னா பல்சர் பைக் இருக்குது 250cc. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை டூரிங் பர்பஸ் ஓகே அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு FZ250 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பைக்கோட காம்படிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பைக்குகள் வரைக்கும் நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுசுகி கிக்ஸருக்கு வந்து ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் சுசுகி வந்து கரெக்டாக ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து சுசுகி கிக்ஸர் தான் வச்சிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவர் வச்சிருக்கிற 150cc பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்ற பைக்கில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஒரு இல்லை, மைலேஜ் ஒரு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுசுகி கிக்ஸர் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செகண்ட் ஜென்ரேஷன் சுசுகி கிக்ஸர் வந்ததுலேருந்து இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. பேசிக்காக வந்து கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் வந்து இது மேண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் சுசுகி கிக்ஸரில் இன்னமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர ஃபியூச்சர்ஸ் ஆனால் இந்த மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்ட், ஸ்லிப்பர் கிளச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது 1-2 விஷயமாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற தாட் தான் இருக்குது. பேசிக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கை வந்து கம்ஃபர்டபுளான ரைடிங் டைனமிக்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது வண்டி, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. R15 கம்பேர் பண்ணும்போது ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அக்ரெசிவாக இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம் SF250. பட் இந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து எடுக்கும்போது 250cc பைக்கு 30 கிலோமீட்டர் தான் அதிகபட்ச மைலேஜ் வந்து கொடுக்கும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது R15 இதே ப்ரைஸில் வந்து இருக்குது, 55 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. R15 இல்லைனா கூட MT15 போகலாம். இல்லை ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பல்சர் 250 இருக்குது, அதுக்கப்புறம் FZ250 இருக்குது, அப்பாச்சியில் இருக்குது. இதுவே தேவையில்லை, எனக்கு அட்வென்ச்சர் பைக் வேணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட பைக்குகள் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அப்கிரேட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் இந்த பைக்கை வந்து நம்ம அதிகமாக வந்து எந்த வீடியோவிலையும் எடுத்து பேசுறது இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு சூப்பரான பைக் தான். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்குது. இன்ஜின் செம ரீஃபைண்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்கியான ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் மிஸ் அவுட் ஆகுது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டில் இதோட டிசைன் பேசிஸில் 3rd ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா மார்க்கெட்டில் இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.